கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 44 அதிகாரம் 22 வசனத்திலே, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியேற்ற அந்தரவெளியும் பாலும் சாபமும் ஆயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நைட் நேரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? யாரெல்லாம் எந்த நாட்டிலிருந்து இந்த செய்தி கேட்குறீங்களோ, நீங்க இருக்கிற தேசத்தை, அப்பா எங்க தேசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். உங்களுக்கு சில காரியங்கள் நான் சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்போ சில தேசத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தேசத்தை தீட்டுப்படுத்திடுவாங்க. சில தேசம் விபச்சாரத்தினாலே நிரம்பி இருக்கும், போதை அடிமையினாலே நிரம்பி இருக்கும், அசுத்தத்தினாலே நிரம்பி இருக்கும், அருவருப்பினாலே நிரம்பி இருக்கும், விக்கிரகத்தினாலே நிரம்பி இருக்கும், நரபலினாலே நிரம்பி இருக்கும். தேவனை தேடாமல் விக்கிரத்துக்குள்ள போய் உலக வழிபாடுகளுக்குள்ள போய் அந்த இடம் ஃபுல்லா சாபத்தில் இருக்கும். சில இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் பொல்லாத காரியம் அந்த இடத்துல செய்து அந்த இடம் ஃபுல்லா தீட்டுப்பற்றும். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி நற்கிரியை செய்யறானா, துர்க்கிரியை செய்யறானா, பொல்லாத கிரியை செய்யறானா, பரலோகம் கவனித்து கொண்டு இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த இடம், அவங்க இருக்கிற வீடு, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா நபரும் சரியா இருக்கணும். அப்பந்தான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். அதே போல நம்ம இருக்கிற தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயிரோட சில குடும்பத்துல பலி கொடுத்துருவாங்க. நரஜீவன் பலி அப்படி நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, தேசம் ஃபுல்லா சாபமா மாறிடும். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியேற்ற அந்தரவெளியும் பாலும் சாவுமாயிற்று. வெறுமையான இடமா மாறிட்டு, கெட்டு போன இடமா மாறிட்டு, செய்த பாவங்களால் வரும் தீமையான விளைவுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு இடம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடமா மாறிட்டு, இப்போ சில இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகமா விபச்சாரங்கள் நடந்து கொண்டு அந்த இடம் ஃபுல்லா சாபத்துல நிரம்பி கொண்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் பலவிதமான வாதை, வியாதி, கொடூரமான மரணம், தற்கொலை, மரண பயம், அந்த இடத்துல சாபம், பலவிதமான கட்டிலே ஜனங்கள் காணப்படுவாங்க. அப்ப அந்த இடத்துல சில குடும்பங்கள் தங்கி இருப்பாங்க, அந்த இடத்துல வாடகையில் இருப்பாங்க, சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, அந்த ஏரியாக்குள்ள இருப்பாங்க. இப்படி பல ஏரியா அப்படி நம்ம சொல்ல முடியும். வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. ஒரு குடும்பம் பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கும் போது, சாபத்தினாலே கட்டப்பட்டிருக்கும் போது, அக்கிரமத்தினாலே கட்டப்பட்டிருக்கும் போது, துன்மார்க்கமான காரியத்தில் அவங்க வாழும்போது, பொல்லாத ஜனமா இருக்கும்போது, பொல்லாத செயல்களா இருக்கும்போது, அந்த இடம் ஃபுல்லா சபிக்கப்பட்ட இடமா இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்தை முதல்ல தேவன் ஆசீர்வதிக்கணும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வீடு கட்டும் போது பாஸ்டரை கூப்பிடுவாங்க, சர்ச்சில் ஐரோல கூப்பிடுவாங்க, ஃபாதரை கூப்பிடுவாங்க. ஏன்? அவங்க வீட்டை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பரிசுத்தவான்களை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போங்க. எதுக்கு?
செய்யற காரியம் தடை வரக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்பது சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு அப்போ கடவுள் நம்பிக்கை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டினேன், நாள் பார்த்தேன், நேரம் பார்த்தேன், நியூமராலஜி பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், அதே நேரத்தில் நல்ல நேரம் பார்த்தேன். ஆனால் பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணல, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல. வீட்டில் கொண்டு ஒரு போட்டோவை கொண்டு மாட்டி வச்சேன், ஆனால் பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணல. அந்த வீடு அப்படியே சாபத்தினாலே ஒரு 2-3 வருஷத்துல வித்துட்டு போயிட்டேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டிருக்கேன். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் பரிசுத்தவான்கள் ஜெபிக்க வேண்டும். நம்ம இருக்கிற வீடை ஆசீர்வதிச்சு ஜெபிப்பாங்க. அதனால வரக்கூடியவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்களா இருக்கணும். சும்மா இந்த கடைசி காலத்துல இந்த கள்ளத்திற்குன்னு சொல்றாங்க, கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க, காசுக்காக ஊழியம் பண்றாங்க, வயிற்றுக்காக ஊழியம் பண்றாங்க. அதெல்லாம் சாத்தியப்படாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஒரு தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அறிவிப்புகளையும் 2 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. முதல்ல பொல்லாப்பு, 2வது அருவருப்பு. இந்த பொல்லாப்பு அருவருப்பு அப்படின்னாலே செய்யற காரியம் ஃபுல்லா பொல்லாப்பா காரியமா இருக்கும். அருவருப்பு அப்படின்னாலே விக்கிரத்துக்குள்ள எங்க போனாலுமே அருவருப்பு தான், அசுத்தத்துக்குள்ள எங்க போனாலுமே அருவருப்பு தான். பைபிள்ல ஏகப்பட்ட அருவருப்பு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கமா வாழ்ந்தாச்சுனால அருவருப்பு தான். அதனால அருவருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடினால் இவங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இஷ்டம் போல விபச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க, இஷ்டம் போல தண்ணி அடிப்பாங்க, இஷ்டம் போல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, விக்கிர வழிபாட்டுல இருப்பாங்க. அந்த தேசத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே சாபம், இருள் எல்லாம் உள்ள வந்துடும். ஏன்னா துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபடும் போது பிசாசு அந்த இடத்துக்குள்ள வந்துடும். அசுத்தத்துக்குள்ளேயும் அருவருப்புக்குள்ளேயும் பொய்யான காரியத்தில் ஈடுபடும் போது அந்த இடத்துக்குள்ள இருள் உள்ள வந்துடும். உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியேற்ற அந்தரவெளியும் பாலும் சாவும் ஆயிற்று. அந்த தேசம் தீட்டுப்பட்டதுக்கு அப்புறம் தான் பிசாசு உள்ள என்ட்ராது. பிசாசு உள்ள என்ட்ராயிட்டுனாலே அந்த இடத்துல சாபம் தான் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. இருள் அப்படியே உள்ள வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் டெய்லி பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணணும், இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணணும், ஒரு வீட்டு கூட்டம் வைக்கணும், அந்த வீட்டுல தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும், தேவையில்லாம வீட்டுல எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமானபடி ஒரு இடம் இருக்கணும். ஒரு வீடு அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அந்த தேசம் பொல்லாப்புனால நிரம்பக்கூடாது, அதே நேரத்துல அருவருப்புனால நிரம்பிடக்கூடாது. அப்ப நம்ம இருக்கிற தேசம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படணும். ஒவ்வொரு தேசமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படணும். எல்லா தேசமும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த இடம் பரிசுத்தமானா மட்டும்தான் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துக்குள்ள இறங்கி வரும். அப்ப நீங்க எல்லாரும் ஜெபிக்கும் போது, அப்பா நாங்க இருக்கிற பட்டணத்தை ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும், நாங்க இருக்கிற பகுதியில இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா பகுதியிலும் இறங்கி வரட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடுற ராஜா, எங்க இடம் ஃபுல்லா அப்பா நீங்க இறங்கி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இருக்கிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த தேசத்துக்குள்ள இருக்காங்களோ அந்த தேசம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா பரிசுத்தமாக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு தேசமும் இயேசு கிறிஸ்து கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்.
ஒவ்வொரு மாவட்டம் இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்பா விசேஷமா தெளிக்கப்படும் ராஜா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளும் ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எந்தெந்த நாட்டுக்குள்ளும் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு தேசத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா பகுதியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படும் ராஜா. எந்த இடத்துல பொல்லாத காரியத்தில் அருவருப்பான காரியத்திலே அப்பா விக்கிரத்துக்குள்ளே பாவ அடிமைக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த இடத்துல சத்துருக்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டறியப்படும் ராஜா. ரீபௌ ஷவரப துரபல ஹரதன மரக்கபுது பேக்கேதுனா லீபா கரபர ஷபதன மரக்கபுது பேக்கேதுனா சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி வரும் ராஜா. பட்சிக்கிற ஆவியான இறங்கி வாங்கப்பா. லீபா லாபா ரப துரி ஷபா கபுது பேக்கேதுனா ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு ஊரும் இயேசு கிறிஸ்து சொந்தமாட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா சாப கிரியைகள் அழிக்கப்படட்டும். எந்தெந்த இடத்துல பாவத்தினால நிரம்பி இருக்கோ அந்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படும் ராஜா. இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துல எந்த இடத்துல ஜெபிக்கிறாளோ அந்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க செய்யற கையின் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க செய்யற வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பா விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாவட்டமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த இரவு நேரத்துல சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரப்படும் ராஜா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபடும் ராஜா. அப்பா விசேஷம் அந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் வைங்க ராஜா. அப்பா பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் வைங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்க. தேவ மகிமையை அப்பா இறங்கி வரட்டு ராஜா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தத்தினால் நிரப்புங்க. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துல கண்ணீரோடு வேதனையோடு சாபத்தோடு பஞ்சத்தோடு தரித்திரத்தோடு வறுமையோடு திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல தரித்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியும் சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசிரிங்க. நன்மை செய்யற பிள்ளைகளா மாறணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அப்பா விசேஷமா விண்ணப்பத்தின் ஆவியை தாங்கப்பா. கிருபையின் ஆவியை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிரம்பி வழியில பாத்திரமா மாற்றுங்க. நைட் நேரத்துல அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்க கிருபை செய்யுங்க ராஜா. நைட் நேரத்துல யாரெல்லாம் வண்டியில போய் கொண்டிருக்கிறாங்களோ அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும். சில குடும்பத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாம ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் ரூட்ல இருக்காங்கப்பா. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு. அதே நேரத்துல நைட் நேரத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்துல ஐடி ஃபீல்டுல எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். எந்த ஒரு அசுத்தமான காரியத்தை சிக்கிக்கொள்ள ராஜா. அப்பா நைட் நேரத்துல வெளியில இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமான ஒரு பாதுகாப்பு முன்னும் பின்னுமா தேவ தூதன் நிப்பாட்டுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல எந்தெந்த குடும்பத்துல நைட் நேரத்துல எந்த இடத்துக்குள்ளே அப்பா சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறோம் தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அப்படிங்க. அந்த இரவு நேரத்திலே விசேஷமாக வீடு கட்டுறாங்கப்பா. தடையில்லாமல் கட்டி முடிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. பரிசுத்தவான் அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்கப்பா. இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பங்கள் குடும்பமாக அப்பா ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. தேவனருளி அப்ப மினிஷன் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிரியங்க. பிள்ளைகள் அப்பா விசேஷமாக கர்த்தரால் ஆசிரியர் ராஜா.
அப்பா குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. விசேஷமாக எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜாவாங்க. நீங்க வந்தா சமாதானம், நீங்க வந்தா விடுதலை, நீங்க வந்தா ஆரோக்கியம், நீங்க வந்தா ஜீவ ஒளி பிரகாசி, நீங்க வந்தா எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகாபிரபு வாங்கப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையில துதிக்கிற துதியோட எழும்பகத்தை கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள், தேவையில்ல மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you.